50,000 தாய்மார்கள் ஒன்றாக இணைந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருக்கூட்டம். குறிப்பாக தமிழகத்தையும் தமிழ் மண்ணையும் போற்றக்கூடிய மாதர்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்காங்க, அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய வரலாற்றை, சிறப்புமிக்க வரலாற்றை முன்னால கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்வானது ஒன்று நடக்கிறது. அது மட்டுமில்லை, இங்கே இருக்கக்கூடிய பெண்மையையும் தாய்மையும் போற்றக்கூடிய பெண்களுடைய பொருளாதாரத்துல, அவங்களுடைய சிந்தனையில, அவங்களுடைய வளர்ச்சியை, அவங்களுடைய குடும்பத்தை மேலோங்க செய்யக்கூடிய இந்த நிகழ்வுக்காக ஒரு ரிசப்ஷன் கமிட்டி, வரவேற்பு குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த வரவேற்பு குழுவில் புரவலர்கள் இருக்காங்க. அதே போல அந்த வரவேற்பு குழுவுடைய செயற்பர்சன் தலைவராக டாக்டர் சுதாகேஷன் அம்மா இங்கே இருக்காங்க. அவங்கள அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவங்க முன்னால எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தாங்க, எழுத்தாளர், சிந்தனையாளர். அது மட்டுமில்லை, நம்முடைய தமிழ் மண்ணையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிக்கக்கூடிய, அதே போல பல்வேறு விஷயங்கள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. காட்சி தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை அவங்க நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய கூட ஆல் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பெண்மையை போற்றக்கூடிய ஒரு அம்மாவாக அவங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த நிகழ்வுல நம்முடைய சேர்ப்பட்டார், இந்த வரவேற்புடைய தலைவராக இந்த கர்மயோகினி சங்கமத்தை நடத்துகிறாங்க. அதே போல துணைத் தலைவர்கள் ஒருவரான நிர்மலா அருள்பட்டார், திருமதி நிர்மலா அருள்பட்டார், அவங்களும் அவங்க பற்றியும் நமக்கு தெரியும். குறிப்பாக வெத்தமலை சீனிவாசன், அதே போல அயோத்திதாஸ் அவங்களுடைய பேட்டி. அதே போல மட்டுமில்லை, நம்முடைய ஆன்மீகத்துக்கும் அதே போல நம்முடைய கலாச்சாரத்துக்குமாக பல்வேறு விதமான பணிகளை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க. அவங்க இந்த வரவேற்பு கொண்டிருக்கிறாங்க. இது வந்து வழிகாட்டுறாங்க. இன்னொருவர் டாக்டர் மாலா இங்க இருக்காங்க. அவங்க தாகூர் மெடிக்கல் காலேஜினுடைய நிர்வாக அரங்காவலராக இருக்காங்க. அவங்களும் பல்வேறு விதமான தொண்டு பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொருவர் திருமதி நளினி பத்மநாபன், அவங்க கனரா பேங்கினுடைய டைரக்டரா இருக்காங்க. பல்வேறு விதமான ஆன்மீக பணிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஆன்மீக பணிகளோடு சேர்த்து சமுதாய பணியை செய்யறாங்க. கோயில்களுக்காக, திருக்குளங்களுக்காக, அதே போல ஏழை மக்களுக்காக பல்வேறு விதமான தொண்டு பணிகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு நிர்வாக குழுவின் உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி கணேஷ் அவங்க ஆர்கானிக் விஷயத்துல பல விதமான சோதனைகள் செய்து பல்வேறு விதமான விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்காங்க. அது மட்டுமில்லை, அவங்களுக்கு குறிப்பாக ஆன்மீக பணியில ஈடுபடுத்தி செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு சூழ்நிலை கூட ரொம்ப ஆன்மீகமான ஆனா அவங்களுடைய இது மாதிரி பல்வேறு விதமான ஆன்மீக பணிகளை ஈடுபட்டு பல்வேறு விதமான ஆன்மீக தொண்டுகளை தன்னை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற திருமதி பிரதிமா கணேஷா தன்னுடைய கணவரோடு சேர்ந்து பல்வேறு விதமான புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகங்கள் கூட வைணவம் சார்ந்த சமய மையமாக கொண்டு பல்வேறு புத்தகங்கள் அவங்க வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். கர்மயோகினிகள் சங்கமம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெயராக இது தெரியும். பெண்கள் சாதாரணமாக அவங்க என்ன வேலையோ என்ன பணியோ அதில் முழுசாக ஈடுபட்டு ஆடம்பரம் ஆரவாரம் அதெல்லாம் அவ்வளவா இல்லாமல் அவங்க பாட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அன்சங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அன்சங் ஹீரோயின்ஸாக அவங்க வேலையை கண்டினியூவஸாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், கைமாறும் கருதாமல், எந்த ஆடம்பரமும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் பல பேர் வரலாற்றில் இருந்திருக்காங்க. இப்போவும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பெண்மணிகள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுடைய ஆற்றலை இன்னும் கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெரிதுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கர்மயோகினி சங்கமம் என்கிற நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இது வருகிற மார்ச் மாதம் 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் நடைபெற இருக்கிறது. அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே திரு பத்மகுமார் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய கூட்டம்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இல்லாமல் பல பெண்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு
ஒருவருக்கொருவர் அந்த அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய ஆற்றல், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதுவிதமான ஐடியாஸ், ஒருத்தருக்கு சில கேள்விகளுக்கு விடை அதில் கிடைக்கலாம். அந்த மாதிரியாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கர்மயோகினி சங்கமம் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய கல்வியாளர். அது மாத்திரமில்லை, ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் வந்தவங்க, சமுதாயத்துக்காக நிறைய பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பம். அவங்களும் நிறைய அதே மாதிரி நிறைய கல்வி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க, நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருமதி நளினி பத்மநாபன் இருக்காங்க. அவங்க டாக்டர் மாலா இருக்காங்க. டாக்டர் மாலாவுடைய காலேஜ், அவங்களுடைய கல்லூரி, கல்வி நிறுவனங்கள் வழியாக நிறைய பேருக்கு அவங்க கல்வி கொடுத்து சமுதாயத்தில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறவங்களெல்லாம் உயர்த்தி அவங்களுக்கு பல விதத்தில் உதவி பல கல்வி அமைப்புகளை நடத்தி கொண்டிருக்காங்க. நளினி பத்மநாபன் அவங்க ஒரு பேங்க் டைரக்டர் இருந்தால் கூட ஏறத்தாழ வாரத்தில் அநேகமாக ஒரு நாள் 2 நாள் கூட மிச்சம் இல்லாமல், அவங்களுக்குன்னு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு தெரிந்து பல ஆண்டுகளாக பல சமூக பணிகளில், குறிப்பாக இந்த சுய உதவிக்குழுவில் இருக்கிற பெண்கள், அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறவங்க. இந்த கர்மயோகினி சங்கமத்தினுடைய ஒரு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா, சுய உதவிக்குழு பெண்கள் அவங்களுக்குள்ளேயே சேர்ந்து சுய உதவி குழுக்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வைபவஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தினுடைய 25வது ஆண்டு. 25 ஆண்டுகளாக அந்த மாதிரி பெண்கள் சுய உதவிக்குழுவில் இருக்காங்க. அவங்களுக்கான வருமானம், அவங்களுக்கான ஒரு சமூக தரம், அவங்க குடும்பங்களுக்கான உதவி, இதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய 25வது ஆண்டு விழா. அதே மாதிரி அகல்யாபாய் ஹோல்கரினுடைய 300வது பிறந்த நாள் விழா. நமக்கெல்லாம் தெரியும், வரலாற்று புத்தகத்தில் அகல்யாபாய் ஹோல்கர்னு நிறைய அந்த பெயரை நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி மிக பிரபலமாக இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் உட்பட பல இடங்களுக்கு திருப்பணி பண்ணி அதையெல்லாம் மீட்டு அதை இந்த நாட்டுக்கு கொடுத்ததே அகல்யாபாய் ஹோல்கர் அப்படின்னு சொல்லிடலாம். இன்றைக்கி காசி விஸ்வநாதர் கோயில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேரை ஈர்க்கிறது. இட் இஸ் அ டூரிஸ்ட் சென்டர் மாதிரி வாரணாசி ரொம்ப டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அகல்யாபாய் ஹோல்கருடைய ஒரு காலத்து உழைப்பு, அவங்க அப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்க பண்ணின உழைப்பெல்லாம் தான் காரணம். அந்த ஒரு கோவில் மாத்திரமில்லை, நிறைய இடங்களுக்கு அகல்யாபாய் ஹோல்கர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்துக்கு கூட அவங்களுடைய உதவியெல்லாம் நேரடியாக பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது பிற்காலத்தில். அப்படின்னா கூட அகல்யாபாய் ஹோல்கர் காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும்னு அவங்க முயற்சி பண்ணி தான் அதெல்லாம் அதுக்கப்புறம் மகாமனாவுக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்கியது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வெளிக்கொணரவும், இவங்களை பற்றின செய்திகளை வெளியுலகத்துக்கு கொண்டு வரவும், அதே சமயத்தில் இப்போவும் கர்மயோகினிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு எப்படி நாம் உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சங்கமத்தினுடைய நோக்கம். விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். மரபில் பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயம், ரொம்ப சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு படக்கூடிய விஷயம், நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயர்களை வச்சுருப்பாங்க, மலைகளுக்கெல்லாம் ஆண்களின் பெயரை வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நம்ம மரபை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி, ஆற்றல் சக்தியாக ஒரு பெண் விளங்குகிறாள் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த தத்துவம் தான். அப்போ ஆற்றல் சக்தியாக இருக்கிற பெண் சில நேரங்களில் வெளிப்படாமலேயே கூட தன்னுடைய ஆற்றலை எல்லோருக்கும் கொடுக்கிறாள். ஒரு குடும்பமே அவளுடைய ஆற்றலால் செயல்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த குடும்பமே பல்கலைக்கழகமாக திகழும். இப்படிப்பட்ட சிந்தனைகள், சமூகத்தை வளர்க்கக்கூடிய சிந்தனைகள், இவற்றை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கர்மயோகினி சங்கமம் நடைபெற இருக்கிறது. இதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் என்னன்னைக்கு நடக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் இப்போது தெரிவிப்பார்கள். மேடம் இப்படி வந்துடுறீங்களா? இல்லை, இந்த மைக்ஸ் கிடைக்காது, நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் ஈஸி.
டிஸ்டர்ப் ஆகிட வேண்டாம். இல்லை அப்படியே அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு காலை வணக்கங்கள். அவங்க மேடம் சுதா சேஷகன் அவங்க தான் சேர்மன் ஆஃப் த கமிட்டி. அவங்க சொன்னது போல் கர்மயோகினிகள் சங்கமம் வந்து மார்ச் 2ஆம் தேதி நாகர்கோயிலில் அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கின்றது. மார்ச் 2, 2025. அந்த கர்மயோகினி சங்கமம் வந்து அவங்க சொன்னது மாதிரி 25 சுய உதவி குழுக்களோட 25வது ஆண்டு விழா சில்வர் ஜூபிலி செலிப்ரேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் அகல்யா ஹோல்கர் மகாராணி அவங்க வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பெண்மணி. அவங்க வந்து கணவரை இழந்து, மருமகனை இழந்து, மகளை இழந்து வரலாற்றில் வந்து தடம் பதித்தவர்கள். அவ்வளவு இழப்புகள் இருந்தும் ராஜ்யத்தையும் மக்களையும் துணிச்சலாக காப்பாற்றி பல தியாகங்கள் செய்து ஆன்மீக வழியிலும் அவர்கள் இந்த நாட்டிற்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெண்மணியை நாம் போற்றக்கூடிய அளவில் 300வது பிறந்த நாள் விழாவும் மற்றும் சுய உதவி குழுக்கள் அவர்களுடைய குடும்பங்களோடு வந்து கலந்து கொள்வார்கள். அடுத்து அவர்கள் சொன்ன மாதிரி, மேடம் சொன்ன மாதிரி விமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களுடைய மேம்பாடு, இதை குறிப்பாக முன்வைத்து அவர்களுக்கு என்னெல்லாம் வழிகாட்டுதல்கள் தேவை, என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் அங்கு பேச இருக்கிறோம். சுமார் 50,000 பெண்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். மாதா அமிர்தானந்தமயி, சத்குரு மாதா அமிர்தானந்தமயி அம்மா அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசியுரை ஆற்ற இருக்கிறார்கள். சிறப்புரை என்பது மானனீய ஸ்ரீ தத்தாத்ரேய ஹொசபெலே அவர்கள், அகில பாரத பொதுச் செயலாளர் RSS அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினராக. அதே போன்று தலைமை வந்து டாக்டர் டெஸ்ஸி தாமஸ், ஏவுகணை பெண்மணி என்று சொல்வார்கள் இல்லையா, டெஸ்ஸி தாமஸ் அவர்கள் வந்து சிறப்பிக்கிறார்கள். துவக்க உரை மேடம் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள், துணைவேந்தராக இருந்தார்கள் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், மற்றும் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம், அனைத்து ஆல்ரவுண்ட் பர்சனாலிட்டின்னு வாங்க, அப்படிப்பட்டவங்க அவங்களும் துவக்க உரை தர இருக்கிறார்கள். இதனோடு நாங்கள் வரவேற்பு குழு மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்க இருக்கின்றோம். இதுதான் அந்த நிகழ்வு குறித்த ஒரு நிகழ்ச்சி நிரல். அது மட்டுமல்ல, இந்த பாரத திருநாட்டில் வந்து மிகப்பெரிய சமூக மாற்றத்தையும் ஒரு மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா, அதுபோன்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவும் இந்த விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் மகளிர் மாநாடு நடக்க இருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் என்றாலே வீட்டில் வந்து பெண்கள் தான் ஒரு முக்கிய ஆணிவேராக, முக்கிய தூணாக இருப்பார்கள். அதே போன்று நாட்டிற்கும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்பார்கள். அப்படிப்பட்ட பெண்மையை போற்றும் ஒரு விதமாக இந்த மகளிர் மாநாடு அமைய இருக்கின்றது. மார்ச் 2ஆம் தேதி மாலை அங்கு நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் இங்கு சேவா பாரதி அவர்கள் குழுவினர் அவர்கள் ஆற்ற இருக்கின்றார்கள். இப்பொழுது இங்கே ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ண இருக்கிறோம். அது குறித்து, மாநாடு குறித்து நீங்கள் அனைவரும் பார்க்கலாம். தமிழ்நாடு அழகான குயில்களின் கானம், பசுமை பொருந்திய வயல்கள், பழமையான கோவில்கள், எண்ணற்ற திருத்தலங்கள் நிறைந்த நன்னாடு. பழமை மிகுந்த பண்பாடு, பேரன்பு மிக்க தாய்மார்கள், நாட்டை ஆட்சி செய்த வீரம் மிக்க பெண்மணிகள், வழிபடும் தெய்வங்களாக, ஆங்கிலேயரை எதிர்க்கும் துணிவும் தைரியமும் நிறைந்த வேலு நாச்சியார் போன்ற பெண்மணிகளாக, சுதந்திர போராட்ட வீராங்கனைகளாக, சமுதாயத்தின் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்த பெண்மணிகள் பலர். அங்கீகாரம் பெறாமலேயே வெற்றியை உருவாக்கியவர்கள் இவர்கள்.
நமது பாரம்பரியத்தை தூண்களாக நின்று நிலைநாட்டியவர்கள் நமது இந்த கதாநாயகர். அமைதியான முறையில் சிறிய முதல் பெரிய சரித்திரத்தை உருவாக்கியவர், எதிர்கால தலைமுறைகளை உருவாக்கிய தாய்மார்கள். ஒவ்வொரு கற்களாக சமுதாயத்தின் அடித்தளத்தை செதுக்கியவர்கள். பல பரிணாமங்களில் பெண்கள் இடைவிடாத தன்னலமற்ற உழைப்பை கொடுத்தவர்கள். இவர்கள் யாரும் அங்கீகாரத்திற்காக உழைத்தவர்கள் அல்ல, தன்னலமற்ற தியாகத்தை செய்து அதன் தாக்கத்தை நீண்ட காலத்திற்கு சமுதாயத்தில் பதிவிட்டவர்கள். மாற்றங்களை உருவாக்கிய பெண்மணிகளை அங்கீகரித்து மணி மகுடம் சூட்டி அவர்களை வரலாற்றில் குறித்து வைக்க வேண்டிய தருணம். இந்நாளில் கர்ம யோகினிகளுக்கு நமது நன்றியை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். கர்ம யோகினிகள் சங்கமத்திற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். புகழும் அங்கீகாரமும் நாடி தலைப்புச் செய்திகளில் நாட்டம் செலுத்தும் உலகில் தன்னலமற்ற சேவை மற்றும் ஆழ்ந்த கருணையுடன் செயல்முறையில் ஆன்மீகத்தின் வழி நடப்பதற்கு சான்றாக ஒரு பெண்மணி இருக்கிறார். அவர் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி. கர்மயோகத்தின் வாழ்க்கை உதாரணம் அம்மா. மனித குலத்திற்கான சேவையில் தன்னலமற்ற செயலில் நடைமுறை. அம்மாவின் குறிக்கோள் எப்போதும் பாராட்டை அல்லது அங்கீகாரத்தை நாடுவதற்கானது. மாறாக அவரது வாழ்க்கை எந்த வேற்றுமையும் வேறுபாடுகளும் மனித குலத்திற்கான அன்பும் சேவையும் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துவதாகும். അതിൽ അന്ന് പറ ലോകത്തൊരു പുഷ്പമാണ്. പ്രേമത്തിന് രാജ്യമെന്നോ ജാതിയെന്നോ മതമെന്നോ കറുപ്പെന്നോ വെളുപ്പെന്നോ എന്നുള്ള സ്ത്രീയെന്നോ പുരുഷനെന്നോ അത് വരുമ്പോഴില്ല. പ്രേമത്തിൽ പ്രേമമില്ല. ആ പ്രേമമാണ് അവിടെ നടക്കുന്നത്. ஓர் கர்மயோகினியாக இருப்பது என்பது ஒரு உயரிய நோக்கத்துடன் வாழ்வது, அன்போடு செயல்படுவது, மற்றவர்களுக்கு கனிவுடன் சேவை செய்வது என்று நமக்கு கற்றுத்தருகிறார். அம்மா தனது அமைப்பான ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி மடத்தின் மூலம் புறக்கணிக்கப்பட்டவர்கள், நோயாளிகள் மற்றும் ஏழைகள் ஆகியோருக்காக பல திட்டங்களை தொடங்கியுள்ளார். இவைகளில் இலவச சுகாதாரம் மற்றும் கல்வி முதல் பேரிடர் நிவாரணம் மற்றும் சுற்றுப்புற பாதுகாப்பு வரை சேவை திட்டங்கள் நீண்டு நிற்கின்றன. அம்மாவின் செய்தி எளிமையானது. மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் உயர்ந்த பூஜையின் வடிவம். ஆனால் அம்மாவிற்கு இது ஒரு தத்துவம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை நடைமுறையாகும். பசிக்காக உணவு வழங்குவது முதல் தூரத்தில் இருக்கும் கிராமங்களில் தொலைத்தொடர் மருத்துவ வசதி அமைப்பது வரை அவர் தனது நோக்கத்தை ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் வாழ்ந்து காட்டுகிறார். அன்பு, கருணை மற்றும் தன்னலமற்ற செயலை பரப்புவதில் அவருடன் கைகோர்க்க வாருங்கள். ஒன்றாக இணைந்து நாம் உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவோம். அகல்யாபாய் ஹோல்கர் பேரில் விருது கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். எத்தனை விருதுங்கிற பற்றி ஒரு டிஸ்கஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல நாங்கள் ஒரு விருது தான் நினச்சோம். ஆனால் நிறைய பெண்கள் அன்சங்காக இருக்காங்க. அப்படிங்கும்போது அது என்ன பண்ணலாங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அவர்கள் பெயரால் விருது இந்த சங்கமத்தில் வழங்கப்பட போகிறது. புரியல. எந்த மாதிரி மோட்டிவேஷன் வழிகாட்டு? ரெண்டு விஷயம் இதுல இன்னும் நான் உங்க ஆன்சருக்கு வரதுக்கு முன்னால மற்ற ரெண்டு விஷயமும் சொல்லிடுறேன்.
இன்னும் சில கர்மயோகினிகள் பெயர்ல விருதுகள் கொடுக்கப்பட இருக்கு. அகல்யாபாய் ஹோல்கர் நமக்கு வரலாற்று ரீதியாக தெரிந்த பெயர். 300வது ஆண்டு விழாங்கிறது ஒரு பக்கம். ஆண்டாள் நாச்சியாருடைய பெயர்லையும் விருது கொடுக்கறதா இருக்கு. வேலு நாச்சியார் தமிழ் மரபுல தமிழ் வீரத்திற்கான ஒரு அடையாளமா இருந்த வேலு நாச்சியார், அவங்க பெயர்லையும் விருதுகள் கொடுக்கப்பட போறது. இது தவிர இன்னும் 2-3 பெண்கள் பெயர்கள், அது நாங்க இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. நான் முதலே சொன்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ ஏன் வந்து ஃபைனலைஸ் பண்ணலன்னா யாரையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த 3 பெயர்கள் அவங்க பெயர்ல விருதுகள் இருக்கு. இது ஒன்று. 2வது விஷயம், இப்ப நீங்க கேட்டது என்ன மாதிரியான மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் முதலே சொன்னேன், இது வந்து ஒரு சந்திப்பு மாத்திரம் இல்ல, இட் வில் பி an exchange of ideas. இப்போ நான் வந்து மருத்துவத்துறையில இருக்கேன், டாக்டர் மாலா மருத்துவத்துறையில இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய அனுபவத்துல நாங்க கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் இருக்கும். பெண் யாராவது இப்போ மருத்துவத்துறையிலேருந்து வராங்க, அவங்க வந்து ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்துறது அப்படின்னா டாக்டர் மாலா will be able to guide. ஸோ இது வந்து அங்க எங்களுடைய அனுபவங்களை வைத்து, எங்களை மாதிரி இன்னும் பல பெண்கள் வரும்போது அவர்களுடைய அனுபவங்களை வைத்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ள முடியும், வருங்கால தலைமுறைக்கு ஏற்கனவே அனுபவம் பெற்ற எங்களுடைய அனுபவங்களை வைத்து நாங்க எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய முடியும், எப்படி வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது எல்லாமே. அதனால ஒரு குறிப்பிட்ட துறைன்னு இல்லாம எல்லா துறையிலையுமே இந்த வழிகாட்டுதல் நாங்க பிளான் பண்றோம். இந்த சங்கமத்தும் போது மேபி அதுல வந்து ஸ்மாலர் குரூப்ஸ், இப்போ செவிலியர்கள், மருத்துவர்கள் அப்படி இருக்கிறவங்க ஒரு குரூப்பு, கல்வியாளர்கள் ஒரு குரூப்பு, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், மாணாக்கிகள் இருப்பாங்க இல்லையா, மாணவிகள், அவங்க வந்து எப்படி அவங்க எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணலாம், மேலாண்மை படிக்கிறாங்கன்னா எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எப்படி ஆண்டர்பிரனரா வரலாம். முன்ன வந்து இப்ப எங்க காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில், ஒரு வேலைக்கு தான் போகணும், அரசாங்கத்துக்கிட்ட வேலைக்கு போகணும், இல்ல ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும். இப்ப அப்படி இல்ல, பெண்கள் வந்து அவங்களே தனியா தொழில் தொடங்கலாம். அப்ப அந்த மாதிரி தொடங்கிறதுக்கு எப்படி உதவி செய்யறது, இது எல்லாமே அங்க இல்ல. கர்மயோகினி சங்கமம்ங்கிறது இதுதான் முதல் முறையா சேவா பாரதி, தென் தமிழ்நாட்டு சேவா பாரதி அமைப்பு நடத்தப்போம். அச்சில பிழை இருந்திருந்தா இல்ல, கன்னியாகுமரி குமரின் தான் போட்டு பின்னாடி அது எழுத்து பிழையா. நாங்க இங்க குமரி தான் போட்டோம், மாற்றி இல்ல இல்ல, கண்டிப்பாக கண்டிப்பாக உங்க பாயிண்ட் வெல் டேக்கன். தயவு செய்து நீங்க தான் வந்து எழுத்தாளர்கள், நீங்க வந்து பத்திரிகை துறையில இருக்கீங்க, அதனால ஒவ்வொரு எழுத்தையும் கரெக்டா பாப்பீங்க. எங்களுக்கு அந்த அனுபவம் இல்ல, உங்ககிட்ட இப்ப நாங்க கத்துக்கிறோம், மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, வெல் டேக்கன். இல்ல, அவங்க சொன்ன மாதிரி அனைத்து தரப்பு பெண்கள், அதாவது இந்த குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டுன்னு இல்லாமல் அனைத்து துறைகளும் பெண்கள் கொடிக்கட்டு பறக்கிற ஒரு காலகட்டம் இது. இருந்தாலும் அடித்தட்டில் இருக்கிற பெண்கள் இன்னும் கூட முன்னேற முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. அவர்களுக்காகவும் மறைந்திருந்த, அதாவது வெளியில் வரக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் மறைந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டிற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள், சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெண்களை, மகளிரை கண்டறிந்து அவர்களுக்கு ஊக்குவித்தல், அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும் கூட. இது வந்து தொடர்ந்து இது தொடர்ச்சியாக சென்றால் இன்னும் நன்றாக இருக்கும். அது வந்து இந்த கமிட்டி தான் அது வந்து பின்னாடி முடிவு பண்ணணும். இப்போதைக்கு இந்த ஒரு மாநாடுன்றது மிகச்சிறப்பாக அமையப் போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் 50,000 பெண்கள் கலந்து கொள்ளும் ஒரு 50,000 பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வில் அம்மா வராங்க. 50,000 பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வில் அம்மா அவர்கள் பங்கேற்கின்றார்கள். அவர்களை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அடிமட்டத்திலிருந்து இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்து எத்தனையோ கல்வி நிறுவனங்கள், எத்தனையோ நாட்டிற்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து இதை துவக்கி வைப்பது மிகச்சிறப்பு. எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் பெருமையாகவும் இருக்கின்றது பெண்களுக்கு. இப்பொழுது வேலு நாச்சியாரை பற்றி குறிப்பிட்டார்கள்.
அவர்களுடைய மெய்காப்பாளர் வீரத்தாய் குயிலி அவங்க தன்னையே தியாகம் செய்து நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஆற்றியிருக்கின்றார்கள். இது வரலாறு. அவர்களை பற்றி இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்தது, இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கின்றது. அப்படி ஔவையாரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவர் சிறு வயதிலேயே துறவு பூண்டவர். எல்லா ஒரு ஆன்மீக விஷயத்திலும் கல்வியிலும் அவர்கள் தன் முத்திரையை பதித்து வழிகாட்டியாகவும் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்கின்றவர் ஔவையார் அவர்கள். அவர்களை தொடங்கி இன்றைய கால பெண்கள் வரை எத்தனை பெண்கள் அப்படி எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் நாம் பாராட்ட முடியாவிட்டாலும் குறிப்பாக யார் மிக சிறந்த ஒரு பணியாற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக விருது கொடுத்து பாராட்டப்படுவார்கள் என்பது உறுதி. அதேபோல் வழிகாட்டிகளாக நாங்களே இருக்கின்றோம். நான் கல்யாணம் ஆகும்போது வெறும் BA தான். ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் குழந்தைகளை வச்சுட்டு டாக்டரேட் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் எதுக்கு வீட்டில் ஒரு தொடங்குனேன்னா, வீட்டில் அவங்க இல்லைன்னா பெண்கள் இல்லைன்னா வீடே இல்லை. அப்படி தான் நாட்டுக்கும் பெண்கள். ஆனால் நம்ம பேசுகிறோமே வழிய அதை முன்னெடுத்து செல்ல முடியறதில்ல, பாதுகாப்பில்லை, எவ்வளவோ விஷயங்கள். அத்தனை விஷயங்களையும் கலந்து ஆலோசித்து இந்த மாநாட்டில் ஒரு தீர்வு காணப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த குழு சார்பாக. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பேங்க் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒரு SHG சொல்லணும்னு இருக்கேன். விமன் SHGஸ்க்கு 99.9% ரீபேமெண்ட் வருகிறது. There is no NPA as far as women SHGs are concerned. That is the statistics. அந்த அளவு அவங்க நேர்மையாகவும் உழைப்பு செய்து அவங்க அதுலேருந்து அவங்க எல்லாத்தையும் ரீபே பண்ணி, அதனால் இன்றைக்கி பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸுமே அவங்களுக்கு கூட எவ்வளோ கூட கொடுத்து அவங்கள உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் நிறைய இருக்காங்க. அது ஆல் விமனுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கர்மயோகி சங்கமத்தில் இப்போதான் சார் சொன்னார், ஒரு 10 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது எல்லாமே பெண்களுக்கான ப்ராஜெக்ட். அது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கே இப்போ சர்ப்ரைஸ் கொடுத்தாரு சார். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லேடிஸ் எந்த விஷயம் எடுத்தாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அது இல்லாத இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், சேவா பாரதி சங்கம். இந்த சங்கம் எவ்ரி இயர் நடத்தணும்னு நானும் கோரிக்கையை வைக்கிறேன். ஸோ இது இந்த 50,000 லேடிஸோட போயிடக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி இன்னொரு 50,000 லேடிஸ் நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இதை நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இங்கே ரொம்ப எல்லாம் மெத்த படித்தவங்க இருக்காங்க. நான் விவசாயம் பண்ணுறேன். அதனால பெண்கள் விவசாயத்துக்கு வரணுன்றது என்னோட விருப்பம். ஏன்னா இன்னைக்கு நஞ்சுனா நல்ல உணவு ரொம்ப அவசியம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நோய், அப்புறம் குழந்தைங்களுக்கு சீரான உணவு கிடைக்கிறதில்ல. இப்போ இந்த சங்கமத்தின் மூலமாக நிறைய விவசாய பெண்களை பார்க்கணுன்றது என்னோட விருப்பம். இது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் ஐ பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. இது ஒரு பெரிய டாக்டர் நிர்மலா சொன்ன மாதிரி ஒரு பெரிய கான்கிளாமரேஷனாக இருக்கும். 50,000 பேர் அப்படிங்கும் போது இது ஒரு டைவிங் போர்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைவிங் போர்டுனா மற்ற பெண்கள் இது வரைக்கும் வெளியிலேயே வராதவங்க நாமும் வெளியில இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இந்த சங்கமம் இருக்கும். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் தயங்கிக்கிட்டு இருக்காங்க. ரூரல் ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வரலாமா கூடாதா, பொது வாழ்க்கைக்கு வரும்போது நிறைய சிக்கல்கள் வருது, அவதூறு வருது, யாரோ என்னென்னமோ கமெண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு மனப்பான்மை பல பெண்கள்கிட்ட இருக்கு. அப்போ வெளியில வரத்துக்கு அவங்க தயங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல சில காரணங்களையாவது இந்த சங்கமத்தின் மூலமாக களைந்து
அவங்களுக்கும் வந்து தைரியமா வெளியில வரத்துக்கு ஒரு வாய்ப்பை இந்த சங்கமம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நாங்க இந்த சங்கமத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கான காரணம். என்னென்ன மாதிரி அங்க டிஸ்கஷன்ஸ் நடக்கும், என்னென்ன மாதிரி வந்து அங்க செஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள், அங்க டிஸ்கஸ் என்ன பண்ண போறோங்கிறத இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது வந்து ப்ரில்யூட் தான், இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது. இதற்கு வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கிற நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க ஆசை. காரணம் என்னன்னா, மீடியா தான் வந்து மக்கள் கிட்ட எதையுமே எடுத்துட்டு போக முடியும். மீடியா வந்து எந்த அளவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில நல்லாவே தெரியும். ஏன்னா உங்கள நிறைய பேருக்கு என்ன பல வருஷமா தெரியும். நான் உங்களுடைய கிட்டத்தட்ட மீடியா பர்சனாவே இருந்து பழகியிருக்கேன். அதனால மீடியாங்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி யூ மீடியேட் எவ்ரிதிங். அதனால உங்களுடைய ஆதரவு இதற்கு நன்றாக இருக்க வேண்டும். இந்த அன்சங்கா இருக்கிற பெண்களை வந்து நம்ம வெளியில கொண்டு வரதுக்கு, அவங்கள பத்தின செய்திகள் உலகத்துக்கு போறதுக்கு நீங்க வந்து தொடர்ந்து இதுல ஆதரவு கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சியும் போது எத்தனையோ பெண்கள், இதுவரைக்கும் வெளியில வராத பெண்கள், அவங்க வந்து அவங்க பெயர்கள் வெளியில வரலாம். ஒரு அகல்யாபாய் ஹோல்கர் இல்லாம, ஒரு மாதா அமிர்தானந்தமாயி இல்லாம, ஒரு இன்னும் தனிப்பட்ட முறையில ஒரு ஆண்டாள் நாச்சியார் அந்த மாதிரி இல்லாம, நமக்குள்ளேயே நிறைய பேர் மறைவா இருக்கிற எத்தனையோ அகல்யாபாய்களை, எத்தனையோ அமிர்தானந்தமாயிகளை, எத்தனையோ ஆண்டாள் நாச்சியார்களை நம்ம வெளியில கொண்டு வரதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்க நம்பிக்கை. தேங்க்யூ வெரி மச்.